ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வர நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா விதமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா VPN பற்றி தான் பார்க்க போகிறோம். VPN அப்படின்னா என்ன, அது வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, அதனால் என்னென்ன யூசேஜ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது அப்படின்றது VPN ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு VPN அப்படின்றது வந்து விரிவாக்கம் என்னன்னு பார்த்துக்குவோம். வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ஒரு நெட்வொர்க்கை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ, இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக ஒரு பப்ளிக் ஒய்ஃபையாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஃபோனில், கம்ப்யூட்டர்ஸில் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் வந்து நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைடரை பார்த்தீங்கன்னா ISP அவங்களுக்கும் இடப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் கூகுள் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக நம்ம கேட்டிங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு போகும். டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோட சர்வரில் அக்சஸ் பண்ணி திரும்பி வந்து ரிப்ளை வந்து நமக்கு கூகுளில் வந்து நம்ம கேட்குறதுக்கு இது வந்து IP அட்ரஸில் வந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுற IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர்ஸ்ல இருந்து போய் சேவ் ஆகும். அது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம், அது யார் பண்ணுறா, அது எங்கேருந்து வருது அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி வந்து நம்மளோட IP வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போது VPN வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கை வந்து ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் கூகுளுக்கு போகிறேன், பட் வந்து கூகுள் வந்து நான் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கூகுளுக்கு தெரியக்கூடாது. இல்லை அப்படின்னா அதோட டேட்டாஸ் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க வெப்சைட்ஸ் வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹலோவாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில வெப்சைட்ஸ் கூட வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18+ வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சென்சார் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெப்சைட்ஸை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து நம்ம வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வந்து டேரெக்டாக போய்ட்டு நம்ம ஒரு கூகுளில் போய்ட்டு என்ன டைப் பண்ணுவோம், ஒரு வாட்சோட ரேட் என்ன அப்படின்றத வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வாட்சோட ரேட் என்ன, அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வாட்சோட கம்பெனிலேருந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விதமான வெப்சைட்ஸ்லையும் சரி, ஃபோன்ஸ்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். அது எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டாஸை வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹேக்கர்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஈஸியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரைவசியான நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம எந்த ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ISP கிட்ட வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் IP அட்ரஸில் வந்துட்டு அவங்க என்னென்ன டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து நம்ம என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம ப்ரைவேட்டாக ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து VPN யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு சில வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்து VPN நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து இப்போ நம்மளோட IP வந்து மறைச்சி அவங்களோட சர்வருக்கு டைரெக்டாக வந்து மாற்றும். அது ஒரு ஃபயர்வாலாக செயல்பட்டு அது வந்து 4 இடத்துக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ வேறு கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி அங்கே இருக்க லோக்கல் IP அட்ரஸை வச்சு நமக்கு வந்து அந்த எந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணுறோமோ அந்த வெப்சைட்டை வந்து நம்ம காட்டுறோம். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட IP அட்ரஸ் வந்து கிட்டே ஆயிடும். ஸோ மாஸ்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த நாட்டோட வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த நாட்டோட IP அட்ரஸ் வச்சு யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா VPN யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், இல்லை ஏர்போர்ட் போகிறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ஸ் போகிறோம், அந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ரீ வைஃபைஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃப்ரீ வைஃபை அப்படின்னாலே அங்கே வந்து ஹேக்கர்ஸில் வந்து நம்ம ஃபோனை வந்து அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டேட்டா வந்து திருட்டுறதா இருக்கட்டும், ஸோ நிறையா இருக்கும். இது மூலியமாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட IP அட்ரஸை வந்து எப்படி டிடைன் பண்ணி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு VPN யூஸ் பண்ணலாம். ஒரு VPN யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நெட்வொர்க் வந்து நல்லா சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ISP வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து டேரெக்டாக வந்து ISPயில் வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டோரேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா paid VPN, ஃப்ரீ VPNs நிறையா இருக்குது. paid VPNஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட டேட்டா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்றத கூட நம்ம பார்த்த அடுத்த செகண்ட்ல வந்து அவங்க சர்வர்ல வந்து எரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கேட்டாலுமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க, டைரக்டா சொல்லுவாங்க, இது வந்து எங்களோட வந்து அன்னோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவங்க என்னத்தை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ வைல்ட் விபிஎன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ விபிஎன்ஸ்ல வந்துட்டு சில இடத்துல வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து யாரு என்ன அப்படின்றதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது மூலியமா வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று வந்து ரொம்ப வந்து செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து VPN வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எதுக்காண்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்டோட நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்டுகளுக்குள்ள தொடர்பாக இருக்கட்டும், இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காண்டி ஒரு என்கிரிப்ட் பண்ணி நம்மளோட ஐபி அட்ரஸை மாஃப் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி சேஃபாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக்கான லேப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா VPN வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியிட்டாங்க. இப்போ பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியிட்டதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஆட் பண்ணி மேலும் மேலும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான VPNல வந்துட்டு உங்களுக்கு ஒரு VPNனா என்ன, அது என்னென்ன யூஸ் பண்ணலாம், அது எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. இது போல இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.